ஹலோ. இன்றைக்கி ரீடிங் வந்துட்டு நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நான் பேசலாம்னு சொல்லிகிட்ருக்கேன். நிறைய பேர் வந்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறது, ஃபோன் பண்ணி கேட்குறது, சில விஷயங்கள் கமெண்ட்ஸில் சில விஷயங்கள், ஒரு ரீடிங் பார்த்துட்டு பேசுகிறது. அதிகமாக என்ன மாதிரியான விஷயங்கள்னால், நான் இவ்வளோ வருஷமாக கஷ்டப்படுறேன், எனக்கு ஃபினான்ஷியலி எனக்கு ப்ராப்ளம் இருக்குது, அது சால்வ் ஆகும். நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், எனக்கு ஜாப் கிடைக்கல. நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், என்னோடய ஃபேமிலி நிறைய விஷயங்கள் ட்ராமா எல்லாம் போயிட்டுருக்கு. என்னோடய ஹஸ்பண்ட் என் கூட இல்லை ஒய்ஃப் என் கூட இல்லை. சில பேருக்கு விட்டுட்டு போகிறதும், ஹஸ்பண்ட் விட்டுட்டு போகிறதும், ஒய்ஃப் விட்டுட்டு போகிறதும், வேறு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகிறதும், சில பேருக்கு குழந்தை இல்லை அப்படின்ற சில விஷயங்கள் பண்ணுறதும். இவ்வளோ வருஷமாக நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன், எனக்கு எந்த ட்ரீட்மெண்ட் பார்த்தாச்சு, எந்த ஒரு இதுவுமே இல்லை மெடிசன் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன், அவங்க சொல்கிற மாதிரி பண்ணுறேன். இருந்தாலும் எனக்கு குழந்தைன்றது எனக்கு என்னோடய தலை எழுத்தில் இல்லை அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்கிறீங்க. சில பேர் வந்துட்டு நிறைய துரோகம் பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் ஏமாத்துறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க நல்லா இருக்கிறாங்க. நம்ம எல்லாமே நல்லது பண்ணுறோம், எவ்வளோ நம்ம நல்ல மனசோடு இருக்கும். நிறைய விஷயங்கள் நான் பண்ணுறேன், பொய் சொல்கிறதில்ல, இது பண்ணுறதில்ல. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஏமாத்துறவங்க, பொய் சொல்கிறவங்க, இது பண்ணுறவங்க, அவங்க எப்படி நல்லா இருக்கிறாங்க இல்லையா? எல்லாத்துக்குமே ஒரே ரீசன் தான், ஒரே காரணம் என்னன்னா பாஸ்ட் லைஃப் கர்மா. எத்தனையோ பாஸ்ட் லைஃப் பார்த்துட்டு வராங்க ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சன். நம்ம வந்துட்டு ஒவ்வொருத்தரும் நிறைய பாஸ்ட் லைஃப் நமக்கு இருக்கும். இது எத்தனாவது பாஸ்ட் லைஃப்லாம் நமக்கு தெரியாது, இதுதான் லாஸ்டான்னு கூட நமக்கு தெரியாது. ஆனால் ஒவ்வொருத்தவங்களுக்கு மாறும் இல்லையா? அப்படி இருக்கும்போது நீங்கள் பாஸ்ட் லைஃப்பில் என்ன பண்ணீங்கன்றது உங்களுக்கு தெரியாது. அதோட பாஸ்ட் லைஃப்பில் இருக்கிறது பாஸ்ட் லைஃப்போட முடிஞ்சிடாது. நீங்கள் ஒவ்வொரு பிறவி நீங்கள் எடுக்கும் போதும் உங்கள் கூட கண்டினியூவாக அது ட்ராவல் பண்ணி வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயங்கள், நீங்கள் மற்றவங்களுக்கு பண்ண அந்த எதுவாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே வந்து ஒரு எனர்ஜி மாதிரி தான். அந்த எனர்ஜி வந்து உங்கள் சோலோட சேர்ந்து அதை ட்ராவல் பண்ணிகிட்டே தான் இருக்கும். இப்போ இந்த ஜென்மத்தில் கூட சில பேர் பாவம் பண்ணுறாங்க, சில பேர் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்ச சூனியம் வைக்கிறது, சில பேரோட குடும்பத்தை நாசம் பண்ணுறது, சில பேர் நிறைய விஷயங்கள் நடக்குது நாட்டில். அந்த மீடியா திறந்தாலே இந்த நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. பார்க்கும்போது அவ்வளோ ஒரு கடுப்பு, அவ்வளோ டென்ஷன், கோபம் வருது. இவங்களாம் மனுஷங்க தானா, ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. மிருகங்களாக இருக்கட்டும், மனுஷங்களாக இருக்கட்டும், நேச்சராக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பாதிப்பு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இவங்களாம் என்ன ஜென்மமாக இருப்பாங்கன்ற மாதிரி தோணுது சம்டைம்ஸ். இது எல்லாமே கர்மா தான். இப்போ எல்லாம் என்னென்ன பண்ணுறாங்களோ இது எல்லாமே ஒரு கர்மா தான். இதோட முடிஞ்சிடாது, இவங்களுக்கு மறுபிறவின்றது இருக்கும். இவங்க ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குற அந்த ஒரு பெயின் இருக்குது தெரியுங்களா, அந்த வலி இவங்க அனுபவிப்பாங்க. பாஸ்ட் லைஃப்பில் பண்ண விஷயங்களை இப்போது சில பேர் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து தீராத தலைவலி, அது விடவே மாட்டேங்குது, இத்தனை வருஷமாக நானும் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன், எனக்கு தலைவலி குறையல, எனக்கு ஏதோ சம்திங் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, அந்த இஷ்யூஸ் எனக்கு வந்துட்டு குறைய மாட்டேங்குது, மெடிசனாகவே என்னோடய இது போயிட்டுருக்கு லைஃப்பில் இல்லையா? இது எல்லாமே பாஸ்ட் லைஃப் கர்மா. அந்த நேரத்தில் பண்ண சில விஷயங்கள் தான் இன்னமும் நீங்கள் சம்டைம்ஸ் சில விஷயங்கள் ஒவ்வொரு விதத்தில் அனுபவிச்சிட்ருக்காங்க. ஒருத்தவங்க வந்துட்டு நான் மேரேஜ் பண்ணேன், ஸ்டார்டிங்லலாம் அந்த திடீர்னு என்ன ஆச்சு, இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு பிரிஞ்சிட்டாங்க, அவங்க விட்டு விலகிட்டாங்க, இவங்களும் விலகிட்டாங்க, என்னோடய லைஃப் போச்சு. இப்போ நான் குழந்தைங்க வச்சு நான் தனியாக இருக்கிறேன். அது மேலாக இருந்தாலும் சரி, ஃபீமேலாக இருந்தாலும் சரி, நான் பொதுவாக சொல்கிறேன். நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல. ஆமாம், பாவம் பண்ணியிருக்கீங்க, பாஸ்ட் லைஃப்பில் பண்ணியிருக்கீங்க, அதுதான் இப்போ அனுபவிக்கிறாங்க இல்லையா? அந்த கர்மா வந்து போகிற வரைக்கும், ஏன்னா அப்போ பண்ண அந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் அந்த கணக்கு தீரணும் இல்லை? அதெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறமா அதெல்லாம் கிளியர் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். அது ஃபினான்ஸாக இருந்தாலும் சரி, உங்கள் லைஃப் செட்டில் பண்ணுற விஷயமா இருந்தாலும் சரி, ஜாப் கிடைக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் கரியரில் பணம் போடுறீங்க, உங்களை முன்னேற முடியல, டைம் ஆகுது,
இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணால் தான் நீங்கள் அடுத்த ஒரு இதுக்கு போக முடியும். நீங்கள் இதெல்லாம் கிளியர் பண்ணாமல் நீங்கள் என்ன தான் நீங்கள் ட்ரை பண்ணி சில பேருக்காக பண்ணாலும் அது சீக்கிரத்தில் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு க்ரோத் கிடைக்கிறது கொஞ்சம் இழுத்து அடிச்சுட்டு தான் இருக்கும். ஏன்னா சில விஷயங்கள் நீங்கள் கடன் கொடுக்க வேண்டியிருக்கு இல்லையா, லோன் வாங்கிட்டீங்க, இப்போ திருப்பி கொடுக்க வேண்டிய டைம் இருக்கு இல்லையா, அந்த டைம் முடியணும்ல, நீங்கள் கொடுக்கணும்ல, வட்டியோடு சேர்த்து கொடுக்கணும்ல. யாரும் தெரிஞ்சு தப்பு பண்ணுறதில்ல. அந்த இப்போ இந்த ஜென்ரேஷன் தப்பு பண்ணுறாங்க. அவங்க வந்துட்டு ஃப்யூச்சர் பற்றி யோசிக்கல. அவங்க இந்த கர்மான்றது நமக்கு ஒவ்வொரு ஜென்ரேஷன் வந்து யோசிக்கல, ஆனால் பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு மனுஷனும் பாஸ்டில் சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதை இப்போ வட்டி மூலமாக கொடுத்துட்டு தான் அடுத்தது தான் அவங்களுக்கு லைஃப்பில் சில விஷயம். ஏன் டைம் ஆகுது, ஏன் எனக்கு என்னோட பார்ட்னர் கிடைக்கல, ஏன் எனக்கு இப்படி ஆகுது, எல்லாத்துக்கும் காரணம் கர்மா. சில பேர் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வராங்க, ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வரும்போது எவ்வளவோ அவங்க வந்துட்டு கிளாஸஸ் போவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க ஒரு சர்வீஸ் சில விஷயங்கள் அவங்க அந்த ஜாப் அந்த மாதிரி பண்ண வரும்போது அந்தளவுக்கு அதில் அவங்களுக்கு இது கிடைக்காது, சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது, அவங்களுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. சில விஷயங்கள் ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆன மாதிரி ஃபீல் இருக்கும். ஆனால் சில பேர் வந்துட்டு கம்மியான ஒரு டைமில், நார்மலி நான் சொல்கிறேன், ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்குறீங்க, ஏதோ சில விஷயம் நீங்கள் வந்துட்டு டீப் ஸ்பிரிச்சுவலில் நீங்கள் கற்றுக்கிட்டு வரணும்னா, எல்லோரும் சொல்லுவாங்க ஒரு குரு இருக்கணும். அந்த குரு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அதை இது பண்ணாதான் உங்களால் சில விஷயங்களில் நீங்கள் அந்த மாதிரியான சில கிஃப்ட்ஸ் சில விஷயங்கள் உங்களுக்கு பாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வரும்னு சொல்லுவாங்க இல்லையா. அது தமிழில் எனக்கு எப்படி சொல்கிறது இல்லை, அதனால் நான் இப்படி சொல்கிறேன். ஆனால் பழங்காலத்தில் பழைய ஏன்ஷியன்ட் டைம்ஸில் வந்துட்டு சில பேர் வந்துட்டு குருன்றது தேவையில்லை, நமக்கு வந்துட்டு அந்த நம்ம பண்ண நல்ல கர்மா, நம்ம என்ன சொல்கிறது, நம்ம வச்சிட்ருக்க அது மேலே வச்சிட்ருக்கிற அந்த ஒரு டீப் ஒரு இது இருக்கு இல்லையா, லவ் மாதிரி, அந்த மாதிரி சில விஷயங்கள், இது எல்லாமே வந்துட்டு ஒருத்தங்களை வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடாதுன்னு நினச்சா கூட ஏதோ ஒரு விதத்தில் அந்த ஃபீல்டில் அவங்க வராங்க, ஏதோ கற்றுக்குறாங்க, ஆனால் நல்லா இதுவாக மூவ் ஆன் பண்ணி போயிட்டுருப்பாங்க. இன்னும் சில பேர் இருப்பாங்க. நான் உங்களுக்கு இது எப்படி புரிய வைக்கணும்னா, ஓகே நான் ஒரு கதை சொல்கிறேன், ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். ஒரு கதை சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு புக்கில் படித்தது தான் இந்த விஷயங்கள். ஒரு மரம் வெட்டுற ஒரு பர்சன், மரம்லாம் வெட்டி எடுத்துகிட்டு போய் இது பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு பர்சன், ரொம்ப ஏழ்மையான ஒரு பர்சன். அவங்க என்ன பண்ணுறாருன்னா, எப்பவும் போல் காட்டுக்குள்ளே போயிட்டு அந்த மரம் கட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது கட் பண்ணி அந்த ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஈவினிங் ஆகிடுது. ஈவினிங் ஆனதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, சடனாக ஏதோ சத்தம் கேட்குது. திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்க்கும்போது ஒரு விச் கிராஃப்ட் பண்ணுவாங்க இல்லையா, என்ன ஒரு அது என்ன சொல்லுவாங்க தமிழில், மந்திரம் அதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, மந்திரவாதி ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட தோற்றத்துலேயே தெரியும் இல்லையா மந்திரவாதி அப்படி சொல்ல, அந்த மாதிரி மந்திரவாதி வந்துட்டு வேகமாக நடந்து வந்துட்டுருக்கா. கையில் வந்துட்டு ஒரு பெணம் இழுத்துட்டு வந்துட்டுருக்காங்க, டெட் பாடி எடுத்துகிட்டு வந்தாங்க. இவர் தூரத்தில் வந்து பார்த்தோன்னே என்ன பண்ணுறாங்க, ஒரு மந்திரவாதினால எல்லாருக்குமே பயம் வரும். உடனே என்ன பண்ணிட்டார், பயந்துட்டு ஒன்றும் புரியாமல் அப்படியே மரத்து மேலே ஏறி நின்றுட்டார். ஒளிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லி மரத்து மேலே ஏறிட்டார். அந்த மந்திரவாதி என்ன பண்ணார், அப்படியே கொஞ்சம் அந்த ஆள் கட் பண்ணிட்டு இருக்க அந்த மரம் இருக்கு, அது வந்து ஒரு இதுக்கு பக்கத்தில் இருக்குது. அது என்னன்னா சுடுகாடுக்கு பக்கத்தில் இருக்குது. கொஞ்சம் அங்கே இல்லை நிறைய பேரோட இந்த சமாதிலாம் இருக்குது. அந்த இடத்துல வந்து அவர் மறைஞ்சு நின்றுட்டாரு. உடனே இந்த மந்திரம் பண்ணுறவர் என்ன பண்ணுறாரு, போயிட்டு அங்கே உட்காந்துட்டு ஒரு விளக்கு ஒரு தீபம் மாதிரி ஏற்றி அந்த பொணத்தோட அந்த ஃபேஸில் அந்த இடத்துல வச்சுட்டு மேலே வச்சுட்டு நெத்தியில் அந்த மாதிரி இவர் என்ன பண்ண அந்த பொணத்து மேலே ஏறி உட்காந்துட்டு மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இப்படியே இந்த மந்திரம் சொல்லி நைட் ஆகிடுது. இவனுக்கு இறங்கவும் முடியல, பயம். பார்த்துட்டாருன்னா இதெல்லாம் பண்ணிடுவாரோ அப்படின்ற ஒரு பயத்தில் மரத்து மேலேயே உட்காந்து அமைதியாக பார்த்துட்ருக்காரு என்ன நடக்குது அப்படின்ட்டு.
சடனாக எங்கிருந்தோ ஒரு சீத்தா அந்த மாதிரி ஒரு வந்துட்டு என்ன பண்ணிச்சு, அந்த மந்திரவாதியை அடித்து கொன்னுடுச்சு. கொண்டுட்டு அப்புறம் என்ன ஆச்சுன்னா கொண்டுட்டு போயிடுச்சு. சடனாக அந்த ஆள் பார்த்துட்டே இருக்கிற, ஒன்றும் புரியல. அந்த ஆளுக்கு மேலேருந்து பார்த்துட்ருக்காரு மரத்தில். என்ன பண்ணுறது, அடிச்சுட்டு போயிடுச்சு. இப்போ வந்துட்டு அந்த புடமும் அங்கேயே தான் இருக்குது, அந்த தீபம்ன்றது எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. அப்போ இவருக்கு ஏதோ ஒரு விஷயம் தோணுது. உடனே கீழே மரத்துலேருந்து இறங்கிட்டு நேராக போயிட்டு அந்த மந்திரவாதி இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, ஈவினிங்கில் மிட் நைட் வரைக்கும் சொல்லிட்டு இருந்தா, அந்த எல்லாம் கேட்டுட்டு இருந்தார் இல்லையா, கேட்டுட்டு இருந்த விஷயங்கள் என்ன பண்ணார், நேராக போய் உட்காந்துட்டு அதே மாதிரி மந்திரவாதி எப்படி உட்காந்துரும் அதே மாதிரி உட்காந்துட்டு அந்த மந்திரத்தை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார். சொல்ல ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும், ஒரு 7 டைம்ஸ் சொல்லியிருப்பாங்க. 7 டைம்ஸ் சொல்லி முடித்த உடனே மாகாளி இருக்காங்க இல்லையா, அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க. சம்ஷான காளி அவங்க முன்னாடி வந்து நின்ன உடனே என்ன ஆகுனா, உனக்கு என்ன வேணும் கேளுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க வந்து நிற்கிற அந்த ரூபம் எப்படி இருக்குன்னா, ஒரு பார்க்க பயமாக இருக்கிற மாதிரி கையில் அந்த இது வச்சுக்கிட்டு அந்த ரத்தம் சொட்ட இது பண்ணிவிட்டு அப்படி வந்து நிற்கிறாங்க. நின்ன உடனே அந்த ஆளுக்கு வந்துட்டு பயம் வந்துடுது. உடனே என்ன பண்ணுறாங்க, புரிஞ்சுக்கிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சாந்தமான ஒரு ரூபத்தில் வந்து அப்படியே காட்சி தராங்க. அப்போது அந்த ஆள்கிட்ட கேட்குறாங்க, சொல்லு நீ வந்துட்டு நீ பண்ண இந்த இதுக்காக உனக்கு நான் எதுனா செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது இந்த ஆளுக்கு ஒன்றும் புரியல. என்னடா இது, நம்ம இந்த ஆள் செத்த ஒரு மந்திரவாதி இது இவ்வளோ வருஷமாக பண்ணியிருப்பார், இந்த மாதிரி பூஜை பண்ணியிருப்பார், என்னெல்லாம் பண்ணியிருப்பார். நம்ம வந்துட்டு இப்போ தான் அவள் சொன்னதை கேட்டுட்டு வந்து உட்காந்து ஒரு 7 வாட்டி தான் சொல்லியிருக்கோம். அதுக்குள்ளே காளி வந்து நம்ம முன்னாடி நிற்கிறாங்க, என்ன வேணும் கேளுன்னு சொல்கிறாங்க. எப்படி இதெல்லாம் சாத்தியமாகும்? உடனே என்ன பண்ணுறாரு, காளிகிட்ட கேட்குறாங்க, அம்மா எனக்கு இதுக்கு தெரிஞ்சாகணும். இந்த மாதிரி வந்துட்டு இவர் இவ்வளோ பண்ணியிருக்காரு, இவ்வளோ சாதனாஸ்லாம் பண்ணியிருக்கிறாரு, இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு. நான் வந்துட்டு இப்போ தான் நான் கேட்டுட்டு வந்து உட்காந்தேன், ஆனால் நீங்கள் எனக்கு காட்சி கொடுத்து இந்த மாதிரி வரம் தரேன்னு சொல்கிறீங்க, எதனால் அப்படி சொல்லி கேட்குறாரு. உடனே காளி சொல்கிறாங்க, நீ வந்துட்டு இப்போ தான் பண்ணேன்னு கிடையாது, உன்னோட பாஸ்ட் லைஃப் போன ஜென்மத்தில் நீ இந்த மாதிரி நிறைய சாதனாலாம் பண்ணியிருக்கிற, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிற. ஆனால் நீ கடைசியாக இப்போ நீ சொன்ன இல்லையா, இந்த 7 டைம்ஸ் இந்த விஷயம் நீ பண்ணுறதுக்கு முன்னாடியே இறந்துடுறாரு. இறந்துட்டதுனால அது அப்படியே நின்றுச்சோன்னா என்ன ஆச்சு, இப்போ ஒவ்வொரு ஜென்மமும் அவர் இதாகிட்டு வரும்போது என்னால் அது கூடவே அந்த சோலில் கனெக்ட் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. இப்போ வந்து நீ வந்து இந்த ஒரு விஷயத்தை நீ முடிச்சுட்ட. இந்த 7 டைம்ஸ் நீ சொன்ன இல்லையா, இந்த மந்த்ரா சொன்ன இல்லையா, நீ இது சொன்னதுனால உன்னோட இது முடிஞ்சிருச்சு, அதனால் நான் வந்திருக்கிறேன், உனக்கு இப்போ என்ன வேணுமோ கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒருத்தவங்க வந்துட்டு எவ்வளோ வருஷம் நீங்கள் பூஜை பண்ணுங்க இது பண்ணாலுமே ஒரு செகண்டில் தலையெழுத்து மாறிடுச்சு. ஏன்னா பாஸ்ட் லைஃப் காரணமாக ஏதோ பண்ணியிருப்பாங்க. இந்த ஆள் வந்து மரம் வெட்டிகிட்டு இருந்தார், என்ன எதுனே தெரியாது அவருக்கு. இதுக்கு முன்ன பின்னா அவர் எந்த ஒரு பூஜை பண்ணதில்லை, எந்த மந்த்ரா சொன்னதில்லை, எதுவுமே கிடையாது. சடனாக ஏதோ ஒரு கொஞ்ச நேரம் பார்த்தாரு, அவர் சொன்னதை வந்து கேட்டுட்டு பண்ணார், எல்லாமே கிடைக்குது. அதுதான் விதி. பாஸ்ட் லைஃப்பில் நம்ம என்ன பண்ணுறோமோ அது தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் எந்த விஷயமா இருந்தாலும், இப்போ நீங்கள் கஷ்டப்படுறீங்க, சில விஷயங்கள் இருக்குன்னா எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது. சில விஷயங்கள் அதெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணாதான் உங்களுக்கு லைஃப்பில் நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்க முடியும். சரியா? அதனால் இப்போ நீங்கள் கஷ்டப்படுற ஒவ்வொரு விஷயம், அழறீங்க, கஷ்டப்படுறீங்க, என்னென்னமோ இருக்குல்ல, இது எல்லாமே அந்த டைமில் யாரோ ஒருத்தருக்கு பண்ணியிருக்கலாம். அவங்க பட்ட அந்த விஷயங்களை தான் இப்போ அனுபவிக்கிற மாதிரி. சரியா? அதனால் கடவுளை வேண்டுங்க, தப்பை என்ன தப்பு தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ண தப்புக்களை மன்னிக்க சொல்லுங்கள். இதெல்லாம் நீங்கள் சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய கஷ்டங்கள் தீரும். சரியா? இதுதான் சொல்ல வந்தது. ஓகே, சில பேர் வந்துட்டு நைட் ஃபுல்லாக எனக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருந்தது தூக்கம். என்னென்னா இதுவும் ஒரு விஷயம் காரணம். சடன் மிட் நைட் 12 தூக்கம் முழிப்பு வருது சில பேருக்கு. அப்படின்னா தூக்கம் இல்லை, அது என்ன ரீசன் தெரியல. கடவுள் உங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்காக உங்களை வந்து எழுப்பி உட்கார வைக்கிறாங்க. ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்.
அந்த விஷயம் நீங்கள் யோசிக்கணும் சில விஷயங்கள்ன்றதுக்காக தான் ஊரே தூங்கும் போது அந்த ஒரு அமைதியான ஒரு நேரத்தில் உங்களை எழுப்பி உட்கார வைக்கிறாங்க. அந்த டைமில் எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, எனக்கு அது இருக்குது, எனக்கு இது இருக்குது, லைஃபே போச்சு, என்னோடய லவ்வர் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, எனக்கு அது இதுன்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள்லாம் போட்டு குழப்பாமல் அமைதியாக இருந்து எதை பற்றியும் யோசிக்காதீங்க. மெடிடேஷன் மோடில் கூட அப்படியே அமைதியாக இருந்துட்டு யோசிச்சிங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு தீர்வுன்றது கிடைக்கும். இது எதனால் ஆகுது, என்ன சிச்சுவேஷன் என்னன்றது எல்லாமே தெரியும். ஓகேவா? சம்டைம்ஸ் சில பேர் அந்த 12 மணி நேரத்தில் தான் சில தவறான விஷயங்களும் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்கன்னா ஈஸியாக வந்து உங்களை அட்டாக் பண்ணுறதுக்கும் உங்களை வந்துட்டு ட்ரீமில் அதில் வந்துட்டு உங்களை இது பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால கூட சில பேர் ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸுக்கு எழுப்பி உட்கார வச்சுருவாங்க. ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ்க்கு சரியா? இதுவும் ஒரு ரீசன். ஓகே, வர வர ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நான் டைம் எவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருப்பேன் நான். இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, இன்னைக்குனா இன்னைக்கு மட்டும் கிடையாது, இது டைம்லெஸ். எப்போ பார்க்குறீங்களோ இது உங்களுக்கான ரீடிங். எதிர்பார்ப்பு, கனெக்ஷன், எதிர்பார்ப்பு, புது விஷயத்துக்காக த்ரீ 13 and 7 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். 3, 13 and 7, 313 கூட சில பேர் பார்க்குறதா இருக்கலாம், 717 பார்க்குறதா இருக்கலாம், 37 பார்க்குறதா இருக்கலாம். கொஞ்சம் நேற்று முந்தினால போட்டு அந்த அதே மாதிரி கார்ட்ஸ், சில கார்ட்ஸ் வர மாதிரி இருக்கு. எனக்கு எப்படி எனர்ஜி வருதுன்னா, அது காமெடியில் வர மாதிரி அந்த பரோட்டா எல்லாம் சாப்பிட்டுட்டு காம்படிஷன் வைப்பாங்க இல்லையா, சாப்பிட்டுட்டு திரும்ப வந்து கணக்கு தப்பாக போச்சுன்னு திரும்ப ஸ்டார்ட் பண்ண, அப்படி திரும்ப வா அப்படின்வாங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜி எனக்கு இங்கே வருது. சில பேர் பண்ணுறீங்க போல இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் பண்ணிவிட்டு ஏதோ நீங்கள் பண்ண விஷயங்களை ஒரு மிஸ் ஆகிடுச்சு, ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆகிடுச்சுன்னா உடனே யோசிக்கிறீங்க. ஒரு ஆழ்ந்த யோசனையில் போய்ட்டு உடனே ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்கள் இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா திரும்ப அதே சைக்கிள் அப்படியே தான் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்கள் திரும்ப சொல்லிட்டு அந்த விஷயத்த நீங்கள் மிஸ் பண்ண விஷயத்துக்கு அது என்ன விஷயம் மிஸ் ஆச்சு, அது என்ன ஏன் மிஸ் ஆச்சு, அது என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து வா சொல்லிட்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா இதே கேம் தொடர்ந்துட்டே தான் இருக்கும். அது என்ன விஷயம் இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அது புரியும் யாருக்கும், அவங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் சொல்லும்போது அந்த ஒரே விஷயத்த பிடிச்சிட்டு இருக்கீங்க, அந்த ஒரே விஷயத்தில் தான் கான்சென்ட்ரேட் இருக்குது, அதில் தான் ஃபோக்கஸ் இருக்குது. நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து சில விஷயம் அடுத்து நீங்கள் போகும்போது லைக் சில பேருக்கு அந்த கர்மா விஷயம் எடுத்து ஒரு சைடில் வச்சுருவோம் நம்ம. சரியா? நீங்கள் அதை இதையும் கொண்டு வந்து கனெக்ட் பண்ணாதீங்க. அப்புறம் வந்துட்டு என்கிட்ட கமெண்ட்ஸ்லையோ இதில் பண்ணி என்கிட்ட கேட்காதீங்க. ஓகே, அந்த விஷயத்த ஓரவுங்க. அது ஒரு சைட், அந்த கர்மான்றது ஒரு சைடு இருக்குது. ஆனால் இப்போ ப்ரெசண்ட்டில் சில விஷயங்கள் நீங்கள் கடவுள் உங்களுக்கு வந்து அந்த விஷயத்தில் நீங்கள் விலகி வாங்க, அந்த விஷயத்தை நீங்கள் மாற்றிக்கோங்கன்னு சொல்லி உங்களுக்கு நிறைய வார்னிங்ஸ் கொடுக்குறாங்க, நிறைய சைன்ஸ் கொடுக்குறாங்க. அது எல்லாமே நீங்கள் வந்துட்டு மாற்றிக்காம திரும்ப ஃபஸ்ட்டு இன்னொரு வாட்டி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்லை நான் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுறேன், வரலாம் இல்லையா, மாறும் இல்லையா, அவங்க திங்கிங் மாறும்ல. டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களுக்கான நேரத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க. நீங்கள் திரும்ப அதே தான் இருக்குது, வேஸ்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கான ஒரு விஷயம் கடவுள் உங்களுக்கு கொடுக்கும்போது அந்த விஷயங்களை புரிஞ்சிக்கோங்க. ஏன் இந்த மாதிரி திரும்ப நடக்குதுன்னா, நீங்கள் அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வரணுன்றதுக்காக தான். நீங்கள் வந்து அந்த விஷயத்தையே நீங்கள் பிடிச்சிட்டு இல்லை நான் இன்னும் கொஞ்சம் டைம் நான் வெயிட் பண்ணணும், நான் இன்னும் கொஞ்சம் சில காலம் இருக்கணும், வெயிட் பண்ணணும்னு சொல்லிலாம் நினைக்கக்கூடாது. ஏன்னா கடவுள் உங்களுக்காக வேறு ஒரு பிளான் வச்சுருக்காரு, வேறு பிளான் இருக்குது. நீங்கள் போட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன்,
உங்களுடைய பிளான் கடவுளோட மைண்டில் இருக்கிற சில பிளான், கடவுள் பிளான் சொல்லிட்டு மேபி பார்க்காதவங்க நீங்கள் நியூவாக இருந்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோ நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். கடவுளோட பிளான், கடவுளுடைய பிளான், சரியா? கடவுளோட பிளான்னா கடவுள் என்ன மாதிரியான விஷயங்கள் மறைச்சி வச்சுருக்கலாங்கன்னு தான் நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி அவங்க ஒரு விஷயம் உங்களுக்காக, உங்கள் ஃப்யூச்சருக்காக, உங்களுக்காக வச்சுருக்கும் போது நீங்களே இல்லை நான் பண்ணுற பிளான் படி தான் நடக்கணும் சில விஷயங்கள் சில பேர் இருந்தீங்கன்னா நீங்கள் திரும்ப திரும்ப அந்த ராட்டினமா என்ன சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் சுற்றி வந்துக்கிட்டே இருந்தாலும் அதில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஃபர்ஸ்ட் அந்த விஷயம் எங்கே தப்பு நடக்குது, அது என்ன விஷயம், அதை மாற்றுங்க. கடவுள் அது வெளில வர சொன்னால் வெளியில் வாங்க, யோசிக்காமல் வெளில வாங்க வார்னிங் கொடுக்கும்போது. அப்போ தான் நீங்கள் நினைக்கிற நிறைய விஷயங்கள் நீங்கள் லைஃப்பில் வந்துட்டு அடையணும்னா சில விஷயங்கள் விட்டு விலகணும். சில விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் எல்லாம் இல்லை எனக்கு இதுவும் வேணும் எனக்கு அதுவும் வேணும், மாற்றுங்க. எம்ப்ரர் மோடில் வாங்க. பாஸ்ட் அது நம்ம மாற்ற முடியாது. சில விஷயங்கள் நீங்கள் லைஃப்பில் புது விஷயங்கள் பண்ணணும்னா நீங்கள் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். லைஃப் ஸ்டைல் தானாகவே சேஞ்ச் ஆகும். நீங்கள் இந்த மாற்ற நீங்கள் உங்களுடைய யோசிக்கிற விஷயங்கள், நீங்கள் பார்க்குற விதங்கள், அந்த மாதிரியான விஷயங்கள் சேஞ்ச் பண்ணணும் இருக்கும். அந்த விஷயங்களை சேஞ்ச் பண்ணுங்கள். சில விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கணும் இருக்கு, அது என்ன விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கணுன்றதை கற்றுக்கோங்க, ட்ரை பண்ணுங்கள். புரியுதா? அதனால சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் இப்போ நடந்துட்டுருக்குன்னா நடக்கட்டும். தவறான விஷயம் நடக்கட்டும். தூரமாக வந்து வேடிக்கை பாருங்க. நீங்கள் போய் குதிச்சு இல்லை நான் இதெல்லாம் ஜாயின் பண்ணிப்பேன் அப்படின்னு ஜாயின் ஆகக்கூடாது, சரியா? சில விஷயம் நடக்குதா விட்டுருங்க. அதை நினச்சி கஷ்டப்படுறீங்களா, கஷ்டப்படாதீங்க. ஏன்னா ஏதோ ஒரு ரீசனால நடந்துட்டுருக்கு. அந்த விஷயம் ரீசனால நடந்துட்டுருக்கு. எந்த விஷயத்துக்குமே ஒரு தீர்வு இல்லாமல் எந்த விஷயமும் கிடையாது இந்த உலகத்தில். அதனால வெயிட் பண்ணுங்க. கடவுள் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கான சொல்யூஷன் கடவுள் கொடுப்பாரு. அந்த பொறுமைன்றது வேணும். சில பேர் விலகி போறாங்களா, போகட்டும், அமைதியா இருங்க. பாருங்க சில விஷயம் நடக்குதுன்னா நடக்கட்டும்ன்றாரு கடவுள், நடக்கட்டும். அமைதியா இருங்க. ஒரு எம்பரர் மோடுக்கு இருங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். ஆனால் சில பேர் அந்த விஷயங்களை அக்செப்ட் பண்ணுறதுக்காகவும் உங்கள் லைஃப்பில் அந்த விஷயங்களை எடுத்துகிட்டு வர்றதுக்காகவும் அதிகமாக யோசிக்கிற மாதிரி இருக்கு. உங்களை நீங்கள் தான் கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க இந்த மாதிரி விஷயங்கள்னால. நீங்கள் வந்துட்டு உங்கள் லைஃப் மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சில விஷயங்கள் கடவுள் உங்களுக்கு என்ன மாதிரியான சயின்ஸ் கொடுக்குறாங்க, என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு பண்ண சொல்கிறாங்கன்றத பாருங்கள், யோசிங்க. உங்களுடைய இன்ட்யூஷன் யோசிங்க. இன்னமும் நிறைய சீக்ரெட்ஸ், நிறைய விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதனால் அமைதியாக இருங்க. ஒரு என்ன சொல்கிறது, அப்படி யாருன்னா உங்கள் லைஃப்பில் பூந்து ஏடா கூடமா ஏதோ சில விஷயங்கள் பண்ணி குழப்பிட்டாங்களா, ஓகே, ஏதோ ஒரு ரீசன் இருக்குது. இதனால் நீங்கள் கோவப்படுறதுனாலையோ நீங்கள் வந்துட்டு கஷ்டப்படுறதுனாலையோ ஒன்றும் கிடையாது. கடவுள் ஏதோ கர்மா தீர்க்கிறாரு, கடவுள் ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு புரிய வைக்கிறார், ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அந்த மாதிரி நினச்சிட்டு அமைதியாக இருங்க. அந்த விஷயம் ஏன் நடக்குதுன்னு உங்களுக்கு புரிய வரும். அந்த விஷயத்தில் நீங்கள் வெளியில் வரத்துக்காகவும் உங்களுக்கு கடவுள் வழி செய்வார், சரியா? திரும்பவும் சேம் கார்டு. அதனால் நீங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு லைஃப்பில் நல்ல விஷயங்களுக்கு போகிறது ரொம்ப கிட்டதாக இருக்குது. அதனால் இதுக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னே நிறைய விஷயங்கள், சில விஷயங்கள் கடவுள் உங்களுக்கு புரிய வைப்பார். அந்த விஷயங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணுங்கள். ஃபுல் கார்டு இதில் நியூ பிகினிங்ஸ். லைஃப்பில் நிறைய விஷயங்கள் மாற்றணும், சரியா? அதனால் பொறுமையாக இருங்க. சில விஷயம் நடக்குதுன்னா அது நடக்கணும், விதி இருக்குது, நடக்குது. இதனால் நான் இருக்கட்டுமா சாகட்டுமா நிலைமையில் இருக்கிறேன், என்னால் தாங்க முடியல, இதெல்லாம் புலம்பக்கூடாது. கடவுளை ப்ரே பண்ணுங்க, இந்த விஷயத்துலேருந்து என்னை காப்பாற்றுங்க, நான் தெரிஞ்சோ தெரியாமல் பண்ண தப்புலேருந்து என்னை காப்பாற்றுங்க, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். புரியுதா? இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கான நல்ல விஷயங்கள் லைஃப்பில் வரும். ஓகே, இதோட இந்த ரீடிங் முடிக்கிறேன்.
திரும்ப நாளைக்கு பார்ப்போம். ஓகே, டேக் கேர். காட் பிளஸ்.